சக்தி வாய்ந்த திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலய வளாகத்திற்குள் லூட்டி அடிக்கும் ஊழியர்கள் குறித்த அதிர்ச்சி காணொளி. சென்னையில் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்று திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம். இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது மாநிலம் கடந்தும் நாடுகள் கடந்தும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆலய அறக்கட்டளையில் உள்ள தர்மகர்த்தா வளர்மதி அண்மையில் வெளியிட்டுள்ள ரீல்ஸ் ஒன்றால் சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறது. ஆலய வளாகத்தில் வளர்மதி மற்றும் அறநிலையத்துறையில் பணியாற்றும் 12 பெண்களும் சேர்ந்து வடிவேல் படப்பாணியில் ரீல்ஸ் செய்வது போன்று அந்த காணொளியில் இடம்பெற்றிருக்கிறது. கோவில் வளாகத்திற்குள் கேமரா பயன்படுத்தக்கூடாது, செல்போனில் புகைப்படம் எடுக்கக்கூடாது என பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும் நிலையில் கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கட்டுப்பாடுகள் கிடையாதா என கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. ஓசூர்ல பிரசவத்துக்காக தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குழந்தை பிறந்த அடுத்த நாளே அந்த பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மருத்துவர்களுடைய அலட்சியத்தாலதான் தங்களுடைய பெண் உயிரிழந்துட்டதா பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கர்நாடக எல்லை பகுதியான ஆனேக்கல் பகுதியை சேர்ந்தவர் நாராயணப்பா மற்றும் முனிலட்சுமி அம்மா தம்பதி. இவங்களுடைய மகள் தான் 24 வயதான கவிதா. கவிதாவுக்கும் சந்தோஷ் அப்படின்றவருக்கும் திருமணம் நடந்து 2 வயதுல ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. இந்த சூழல்ல 2வது முறையா கவிதா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. நிறைமாத கர்ப்பிணியான கவிதாவை ஆனேக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில பிரசவத்துக்காக சேர்த்திருந்திருக்காங்க. அறுவை சிகிச்சை மூலமா கவிதாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த சூழல்ல தான் அடுத்த நாளே திடீர்னு கவிதாவுடைய வயிற்று பகுதி ஊதி பெருசானதாகவும் அதிக அளவுல ரத்தப்போக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. உடனடியா உறவினர்கள் மருத்துவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்க அவங்க மறுபடியும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதா கூறப்படுது. இருந்தாலும் இவங்களுடைய நிலைமை மோசமா இருக்கிறதாகவும் பெங்களூருக்கு கொண்டு செல்ல சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தினதாகவும் கூறப்படுது. அதன்படி ஆம்புலன்ஸ் மூலமா கவிதாவை பெங்களூர்ல பொம்மச்சந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் கவிதா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆனேக்கல் காவல் நிலையத்துல பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனேக்கல் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்களுடைய அலட்சியத்தால தான் தங்களுடைய மகள் உயிரிழந்துட்டதா புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி அறுவை சிகிச்சை மூலமா பெண் குழந்தை பெற்றெடுத்த பெண்ணொருத்தங்க அடுத்த நாளே திடீர்னு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுது.